இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சகுந்தலாவை வந்து நம்ம மதுமிதா வந்து காலிலே விழுக வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மதுமிதாவுக்கு வந்து நம்ம கௌதம் அவங்களோட பரம ரகசியத்தை வந்து பாட்டி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். மதுமிதா வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த காசு ஆட்டையை போட்டாங்கல்ல அபிஷேக்கோட ஃப்ரெண்டு, அவர் வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க. அவர் டக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக்கை பார்த்து கை காட்டுறாரு. அபிஷேக் பார்த்தா பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மதுமிதா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு அபிஷேக் கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா லட்சுமணன் வந்து கை காட்டியிருக்காங்க. இவர் தான் காசு திருட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் டக்குன்னு பார்த்தா அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. லட்சுமணன் வந்து டேய் அபிஷேக் பாருடா, என்னடா என்னை கை காட்டுறான், டேய் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே வந்து சகுந்தலா முந்திக்கிறாங்க. அண்ணே சும்மா இருண்ணே, உன்னை பற்றி எனக்கு இப்போ தானே தெரிஞ்சது. நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுண்ணே. இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து லட்சுமணனுக்கு வந்து யோசனை வருது. நான் வந்து உன்னை வந்து ஏதாவது சொல்லுவேன், அப்போ நீ அமைதியாக மட்டும் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ வந்து புரிஞ்சுக்கிறது. சரி, நம்ம மேலே தான் பழியை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா போலீஸ்கார் வந்து ஆதாரம் கேட்டுறாங்க. அவர் தான் வந்து 25 கோடியை வந்து திருடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் மேடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், எங்கள் அண்ணனோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தான், செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதில் வந்து 25 கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது வந்து தெரியுது. பார்த்தீங்களா, அவர் தான் 25 கோடியை வந்து ஆட்டையை போட்டிருக்காரு. அதனால் அவரே பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து திட்டுறாங்க. அவங்ககிட்ட பார்த்தா லட்சுமணன் வந்து அமைதியாகவே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மதுமிதாவுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஆனால் அவர் வந்து கை காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்திலே இருக்காங்க. அடுத்து பார்த்தா போலீஸ்காரங்க வந்து ரொம்ப நன்றி மேடம், உங்கள் அண்ணனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தப்பு செஞ்சவனை பிடிச்சி கொடுத்ததுக்காக உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சிட்டு போன பிறகு வந்து நம்ம சகுந்தலா வந்து நல்ல மாதிரி நாடகம் ஆடுறாங்க. நம்ம மதுமிதா கிட்ட, மதுமிதா உண்மையே வந்து இவர் தான் திருடிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, அது இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் உன்னையும் நான் வந்து கௌதமையும் தேடினேன். ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே இருக்கீங்கன்னே தெரியலை. நல்ல வேளை எப்பயாவது வந்துட்டீங்க. இவர் தாம்மா இப்படி பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து நான் உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் எங்கள் அண்ணன், அதனால் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இங்கிட்டு வராங்க. இங்கிட்டு வந்தவொடனே பயங்கரமான கோவத்திலே வராங்க. ரூமுக்குள்ளே வந்தோடனே ரூம்லேருந்து பொருளெல்லாம் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மம்மி என்ன மம்மி, அம்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அபிஷேக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா, இந்த மதுமிதா கிட்ட போய் நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன்டா. அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ்காரி இவகிட்ட போய் நான் தோத்துட்டேனே, இனிமேல் தோக்கக்கூடாதா. எங்கள் அண்ணனையே வந்து என் வாயாலே வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டாலே, நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா இதுக்கு மேலே வந்து நம்ம அமைதியாக இருக்கிறனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த மதுமிதா வந்து அடுத்து சீக்கிரமாக வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து மதுமிதா கிட்ட அதான் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சலம்மா, உடனே கௌதம் ஃபோன் போட்டு வர சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மதுமிதா. சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷ் வந்து கேட்குறாங்க. இல்லை சந்தோஷ், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு கூட தெரியலை. ஆனால் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோமே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டர் ஃப்ரீயாக விடுங்க சிஸ்டர், அதான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து 25 கோடி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியுதே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு அவ்வளோதான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் சொல்கிறாங்க. ஆனால் மதுமிதா வந்து விடுற மாதிரி இல்லை. மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பாட்டி வந்து அங்கே வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர் போய் எல்லாமே ஆரத்தி எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே குடும்பத்தில் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. நம்ம குடும்பத்து மேலே வந்து நிறைய கண்ணீர் இருக்குது, அதனால தான் இப்படி நடக்குது. அதனால் வந்து நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஆரத்தி எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து எல்லாத்தையுமே லைனாக நில்லுங்க, இவர் வந்து ஆரத்தி சுற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வந்து சொல்கிறாங்க. எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சகுந்தலா வந்து அபிஷேக் மட்டும் அங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏய் உங்களுக்கு தனியாக சொல்லணுமா, வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க 2 பேரும் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் மதுமிதா, நீ எதுக்கு அங்கே நிற்க, நீ வா, நீ தான் சென்டரில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி, நான் எதுக்கு சென்டரில், நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மதுமிதா, இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். உங்கள் ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ போராடின, உன் மேலே தான் நிறைய கந்திஷ்டி இருக்கும், வா உன்னை தான் சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சரின்னு சொல்லிட்டு வந்து நின்றுடுறாங்க. அவங்களுக்கு சுற்றி அந்த தேங்காய் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து உடச்சிடுறாங்க. உடச்ச உடனே எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மதுமிதா மட்டும் அந்த ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பாட்டி வந்து வராங்க. பாட்டி வந்தோடனே என்ன மதுமிதா, நடந்தே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை பாட்டி, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றுமே புரியலை, எனக்கு ஒரே மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணுமா, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சா அது சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி, என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும்
உண்மையாகவே வந்து இந்த கௌதமோட அம்மாவை பற்றி உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி சொல்லுங்கள், நானும் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் வந்து மூட் அவுட் ஆயிடுவார், நீங்களாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உன்னை மாதிரி தான்மா அவளும் ரொம்ப நல்லவ, குழந்தைகளை வந்து நல்லபடியாக வந்து அவள் வந்து படிக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் இடையிலேயே இந்த சகுந்தலா வந்து எப்படியோ அவங்க அப்பனோட மனசை மாற்றி அது அவங்க அப்பாவிட்டிருந்து அவங்க அம்மா அவங்க குழந்தையெல்லாம் பிரிச்சிட்டா. அது கை குழந்தை வேறு இருந்துச்சு 2 வயசில். அவங்க 2 பேர்த்த என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து நான் கௌதம் கூப்பிட்டு பழனி கோயிலுக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா அவங்கள ஆளை காணோம். அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டாளா, வேற எங்கேயும் போயிட்டாங்களா, இல்லையில அவங்க 2 பேர்த்தையும் வேறு எதுவும் பண்ணிட்டாளா எதுவுமே தெரியலம்மா. அந்த சகுந்தலா வந்து பயங்கரமான ஆளுமா, நல்லவ மாதிரி நடித்து நம்மெல்லாம் ஏமாற்றிடுவா. அந்த நல்லவ மாதிரி நடிக்கிறதில்ல, அவள் கில்லாடி. கௌதம் தான் அதை நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கான். எப்படியாவது கௌதம் மட்டும் இந்த உண்மையை தெரிய வச்சு நீதாம்மா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நீ வேணால் பாரு, உனக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிய வரும், நீ தான் கௌதமை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டி, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா கௌதமை நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.